இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, வரலாற்றில் நடந்த நிகழ்வை புனித லூக்கா பதிவு செய்கிறார். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். அதைத் தொடர்ந்து ஏரோது திரக்கோனித்து பகுதிகளுக்கும் இத்துரேயா பகுதிகளுக்கும் அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னராக இருந்தார். அந்த காலத்தில் என்ன நடந்தது? லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம், அதில் 1 - 6 முடிய. அக்காலத்தில் செக்கரியாவின் மகன் யோவான் பாலை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதியில் அனைத்துக்கும் சென்று பறைசாற்றி வந்தார். அன்பானவர்களே, கடவுள் அருளுகின்ற மீட்பை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவர் வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று திருமுழுக்கு யோவான் போதிக்க ஆரம்பிக்கிறார். அன்பானவர்களே, நமக்கு ஒரு வழி உண்டு: இயேசுவின் பெயரால் வாழ்வது. இயேசுவின் பெயரால் வாழ்விற்கு ஒரு நுழைவாயில் இருக்கிறது, அது திருமுழுக்கு. பாவ மன்னிப்பு அடைவது, கடவுளுடைய பிள்ளையாக நம்மை கடவுள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த புனித நிகழ்வில் பங்கெடுப்பது. கடவுளுடைய பிள்ளையாக நாம் வாழ்வதற்குத்தான் இந்த திருமுழுக்கை பெறுகிறோம் என்றால், நம்முடைய வாழ்விலே விவரம் தெரிந்த காலம் முதல் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்பட வேண்டும், கோணலானவை நேராக்கப்பட வேண்டும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நடத்தையில், நம்முடைய குணங்களில், நம்முடைய செயல்பாடுகளில் ஆணவப்படுகின்றவன் தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். கோணலான பாதையில் குடிவெறி, விபச்சாரம், திருட்டு, ஏமாற்றுதல், கபடு சூதோடு இருக்கிறவர்கள் கோணலான பாதை நேராக்கப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்மிடம் உள்ள குறைபாடுகள், கடவுளிடம் நாம் வேண்டுவதில்லை, ஆண்டவருடைய அருட்சாதனங்களில் பங்கெடுப்பதில்லை, அயலானை நேசிப்பதில்லை, அப்படிப்பட்ட பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும். மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும். திருமுழுக்கு பெற்ற நாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிறோமா? அதுதான் முக்கியம். திருமுழுக்கு பெற்றுட்டா, கிறிஸ்துவனாயிட்டா அப்படியே மீட்கப்படும் என்றெல்லாம் நாம் கனவு காணக்கூடாது. பஸ்ஸில் ஏறிட்டோம் அப்படின்னா உடனே போயிடுவோமா? நம்ம இடத்துக்கு, டெஸ்டினிக்கு போயிட முடியுமா? டிக்கெட் வாங்கணும் இல்லையா? அந்த டிக்கெட் திருமுழுக்கு என்று நாம் எண்ணக்கூடாது. அப்படித்தான் நாம் எண்ணுகிறோம். டிக்கெட் வாங்குவது நம்முடைய வாழ்க்கை செயல்களை சீர்படுத்துவது. இது ஒரு முறை செய்வதல்ல. திருமுழுக்கு பெற்றோம், அன்றைக்கு பரிசுத்தமா இருக்கிறோம் என்று அல்ல. வாழ்நாள் முழுவதும் தினந்தோறும் தீமைகளுக்கு சாக வேண்டும், தினந்தோறும் நன்மைகளுக்கு உயிர்த்தெழ வேண்டும். இது தினந்தோறும் தொடர் போராட்டம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து போராட எங்களுக்கு வலிமையை தாரும். தீய ஆவிகளோடு போராடுகிறோம், மனிதர்களோடு மட்டுமல்ல என்று எபேசியருக்கு பவுலடியார் எழுதும் பொழுது சொல்லுகிறாரே, அதுபோல எங்களை சுற்றியுள்ள தீமையான சூழ்நிலைகளில் நாங்கள் போராடி கொண்டே இருக்க வேண்டும். தினம்தோறும் ஆண்டவரே, தினம்தோறும் நாங்கள் பளபளக்கும் பொன்னை போல புடமிடப்படுகிறோம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.